ட்ரெயினிங் வந்து நாங்கள் முழுமையாக நாங்கள் கொடுக்க போகிறோம். நாங்கள் வந்து இந்த பயிற்சி பார்வை அப்படிங்கிறது மூலமாக ஒவ்வொரு டீச்சர்ஸுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு விதமான ட்ரைனிங், அதாவது ஏற்கனவே கொடுக்குற ட்ரைனிங் இல்லாமல் டெக்னாலஜி வைஸாகலாம் எப்படி அந்த குழந்தைங்க அந்த டீச்சர்ஸ் வந்து நம்ம வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம், நாங்கள் பார்க்க போகிறோம். அதேமாதிரி அந்த டீச்சர்ஸ்லாம் ட்ரெயின் பண்ணும்போது அதுமாதிரி வெற்றி பள்ளிகள் வந்து இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு மாடல் ஸ்கூல் இருக்குது இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது எல்லா குழந்தைங்களும் நம்ம கொண்டு போக வேண்டும் என்று ஆசைப்படுறதுனால ஒரு யூனியனுக்கு ஒன்றுனாச்சும் நம்ம கொண்டு போகணுங்கிற அளவுக்கு பெரிய பெரிய யூனியன் எல்லாம் கணக்கெலாம் வச்சுட்டு இப்போ ஒரு 500 யூனியனில் இருக்கிற ஸ்கூல்ஸை வந்து நாங்கள் வந்து வெற்றி பள்ளிகள்ங்கிற கான்செப்டில் கொண்டு போகிறோம். ஸோ வெறும் எல்லாமே ஒரு அறிவிப்பாக இருந்து விடாமல் அந்த நாம் ஒரு திட்டமாக அறிவித்தோம்னா அதை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற விதத்தில் நாங்கள் போயிட்டு இருக்குது. அது நல்ல விதத்தில் இன்றைக்கி 900ங்கிறது ஒரு காலத்தில் 9000 தாண்டி. தேசிய கல்விக் கொள்கையை முதல் முறையாக எதிர்த்தது தமிழ்நாடு தான். இதை வந்து மாநில கல்விக் கொள்கை எந்த மாதிரியான இம்பாக்ட் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்க போகுதுங்க? எப்படி இல்லைன்னா தேசிய கல்விக் கொள்கையை முதல் முறையாக தமிழ்நாடு தான் எதிர்த்துச்சு. அதுக்காக தான் நம்ம மாநில கல்விக் கொள்கையை கொண்டு வந்திருக்கோம். இது எந்த மாதிரியான இம்பாக்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்க போகுது? என்ன மாதிரி இம்பாக்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்களோ, இப்போ வந்து இது வந்து அறிவு திருவிழா அப்படின்னு தலைவர் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்னாங்க பார்த்தீங்களா. கல்வி திருவிழாவை தாண்டி இது அறிவு திருவிழா நம்ம சொல்லிடுவோம். இந்த மாதிரி அறிவு திருவிழாக்கள் இனி ஒவ்வொரு மாவட்டத்திலும் இது போன்று நடக்கின்ற அளவுக்கான ஒரு இம்பேக்டை பிள்ளைங்களுக்கு அது கொடுக்கும். ஒவ்வொரு குழந்தைங்க பார்த்திங்கன்னா பெரியவங்களை பார்த்து இவங்கள மாதிரி வரணும்னு ரோல் மாடலை தாண்டி இன்றைக்கி தன்னுடைய நண்பன் என் கூட படித்தப்போ இந்த ஐடி ஜாயின் பண்ணானா, சரி அடுத்த முறை நான் முயற்சி பண்ணேன் அதுக்கு ஈக்குவலாக ஒரு இதை ஜாயின் பண்ணுங்கிற அளவுக்கு ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் அந்த எக்ஸாம்பிளை செட் பண்ணுறதுக்காக இது அமைது. ஆனால் நீங்கள் வந்து அறிவியல் சார்ந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி பிற்போக்குத்தனமாக எதுவும் இருந்துடக்கூடாது. அறிவியல் சார்ந்த அந்த சயின்டிஃபிக் டெம்பரை நம்ம எப்படி இந்த குழந்தைங்களுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற விதத்தில் தான் அது இருந்துட வேண்டும் என்று நம்ம சொல்லிடுவோம். ஆனால் நீங்கள் வந்து இன்னோவேட்டிவாக நம்முடைய டீச்சர்ஸ் வந்து பாடம் நடத்துகிறதாக இருந்தாலும் சரி, இன்னோவேட்டிவாக ஒரு கான்செப்ட் நம்ம கொண்டு வரதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி அதை நோக்கி அதை கண்டிப்பாக போகணும்.